ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டெல் மீ தட் யூ லவ் மீயோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அட்டெண்டடாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது ஃப்ளைட்டில் நிறையா அந்த பிரச்சனை ஆகும்ல, திடீர்னு ஃப்ளைட் எல்லாம் ஆடும் இல்லையா? அப்படி ஆடும்போது ஹீரோயின் தன்னோட ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வேலையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுவாங்க. இந்த வேலையில் நிறைய ரிஸ்க் இருக்கிறத பார்த்து நான் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சேன் ஸ்டார்டிங்கில். ஆனால் போக போக பழகிருச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிது. அதனால தான் நான் இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்ட்டு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்டிஸ்க்காண்டிலாம் வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் அந்த சீன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அந்த ஃப்ளைட் அட்டெண்டர் பேட்ச் எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ கூட அந்த ஆடிஷன் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அதை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு 33 வயசாச்சு. இன்னும் என் லைஃப்பில் என்ன வேணும்னு சொல்லி நான் இன்னும் செட்டில் கூட ஆகலை. இப்போயும் என் லைஃப்பை ஒரு ஆபத்தான நிலையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அந்த மூமெண்ட்டை நினச்சி பார்ப்பாங்க. அந்த வேனில் உட்காந்து இவங்க பேசினது இப்போ தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து உங்களுக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறது பிடிக்குமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோக்கு அவ்வளோக்கா கேட்டிருக்காது போல். அதனால் அவர் ஃபோன் எடுத்து ஹீரோயினை பேச சொல்லுவாங்க. அது ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஹீரோயின் என்ன பேசுகிறாங்களோ அது டெக்ஸ்ட் மூலமாக வரும். அதை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்து சிரிப்பாங்க. ஓ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்ட்டு. ஹீரோயினும் அந்த ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ சைன் லாங்குவேஜ் பண்ணி காட்டிருப்பாங்க இல்லையா? இதுக்கு மீனிங் ஆக்ட்ரஸான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லி தலையாட்டும் போது ஹீரோயின் நீங்கள் மட்டும்தான் என்ன ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. மத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் இல்லைன்னா எக்ஸ்ட்ரான்னு இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. அவங்களுக்கான அர்த்தமும் ஆக்ட்ரஸ் தானேன்னு சொல்லும்போது ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இன்றைக்கி கூட நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்க இல்லையா? அந்த டேரக்டர் ரொம்பவே திட்டாருங்கும்போது ஹீரோ எனக்கு அதெல்லாம் காதில் விழுகாது, எவ்வளோ சவுண்டமாக யார் பேசினாலுமேன்ட்டு டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. அந்த இடத்துல 2 பேர் பேசினதை நினச்சி பார்த்துட்டு இந்த ஊர் ரொம்பவே சத்தமாக இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் நினைப்பாங்க. அப்படி வரும்போது தான் ஹீரோ பஸ்ஸில் இருக்கிறத பார்த்துருப்பாங்க. ஹீரோவை கூப்பிடலாங்கும் போது அந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிருக்கும். கொஞ்சம் தூரம் ஹீரோயின் ஓடி வருவாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வரதை பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்லேயே இறங்கி ஹீரோயினை பார்க்கறக்காண்டி வந்திருப்பாங்க. அப்படி தான் அவங்க 2 பேர் மீட் பண்ணியிருப்பாங்க. இவங்க பேசி நடந்து வரும்போது ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அந்த ட்ராயிங் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. ஹீரோவும் அவரோட சைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அது புரியாது. அதனால் ஹீரோவும் மெதுவாக ஒவ்வொரு ஆக்ஷனாக பண்ணி காட்டுவாங்க. ஹீரோயினும் ஆமாம், நான் சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன் தான். நான் கற்றுக்கிட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமான்ட்டு ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. ஹீரோ தெரியாதுன்னு சொல்லி தலையாட்டும் போது ஹீரோயினும் ஆக்ட்ரஸ் தான் சொல்லிட்டு அந்த சிம்பிளை செஞ்சு காட்டுவாங்க. ஹீரோவும் 16 செஞ்சு காட்டிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுவாங்க. 2 பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு பின்னாடி வந்துட்டு என்ன பையன்கிட்ட இருந்து நம்பர்லாம் வாங்கியிருக்க போலங்கும் போது ஹீரோயின் சாச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் இவரை ஜோஜோ ஐலாண்டில் மீட் பண்ணேன், அதனால சும்மா பேஜ்லாம் நம்பர் வாங்கிட்டோங்கும் போது ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு ஒன்றும் புரியலை, நீ ஃப்ளைட் அட்டெண்டர்லேருந்து வேலையை விட்டு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினச்சா இப்போ ஒரு பையன்கிட்ட இருந்து நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியே, ஓஹோ அந்த மாதிரி போதா, சொல்லி அந்த பையன் எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லி ரூமுக்கு போயிடுவாங்க. இப்படி சொல்லிட்டு போனால் இப்படி எனக்கு நைட்லாம் தூக்கம் வராது சொல்லுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோயின் அந்த சைன் லாங்குவேஜ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதை பார்த்து ஹீரோ நினச்சி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆக்ட்ரஸ் ஆக போகிறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. சிவில் சர்வெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதாக வீட்டில் சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்க அம்மாவும் நல்லா படிக்கிறியாமான்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா தம்பியை பார்த்து கங்க்ராட்ஸ் டா மிலிட்ரியில் டிஸ்சார்ஜ் ஆனதுக்குன்னு சொல்லும்போது அவரும் நீ எங்கே போனோம் வீட்டுக்கு வந்தனேன்னு சொல்லும்போது அப்பாவும் நீ ஏன் அவளை கொஷின் பண்ணிகிட்ருக்க, அவள் வேலையை விட்டுட்டு சிவில் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க, உனக்கு தெரியுமா அவள் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும். சரி என்னடா அப்பா அம்மா கிட்டேருந்து மறைக்கிறோமேன்ட்டு. இந்த சைட் தம்பியும் சும்மா இல்லாமல் ஜோஜோ ஐலாண்டில் ட்ரிப்புக்கெலாம் போயிருக்க, எல்லாம் எப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா அப்பாவும் ஜோஜோ ஐலாண்ட் போனியாங்கும்போது ஹீரோயின் அப்பா நான் படிச்சுட்டே இருந்தேன்னா அதனால் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்தது, அதான் அங்கே போயிட்டு வரலான்னு போனேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிப்பாங்க. தம்பி சும்மா இல்லாமல் எதுக்கு வேலையை விட்ட, எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கேன்னு கொஷினே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பாவும் நீ அமைதியாக இரு, அவன் எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் பேசாமல் சாப்பிடுங்கம்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சொல்லிடலாம்
படிக்கலாமான்னு சொல்லி அப்பா அம்மாவை கூப்பிடும்போது அவங்களும் எனக்கு புரியுதுமா, நீ கஷ்டப்பட்டு படிக்கல, உனக்கு பிடிச்சத பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறாங்கன்னு நினச்சதா அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறக்காண்டி பஸ் ஸ்டாப் வந்திருப்பாங்க. தம்பி தான் விடுறக்காண்டி வந்திருப்பாங்க. ஹீரோயினும் தம்பி கிட்ட நெக்ஸ்ட் என்ன பிளான்னு சொல்லி கேட்கும்போது அவரும் நான் பக்காவாக பிளான் பண்ணி வச்சுட்டேன், இல்லை நான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். அப்புறம் நீ ஜோனை போய் பார்த்தியான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் இல்லை அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கும்போது ஏன் அவனை பார்க்காம இருக்கேன், நான் கேள்விப்பட்டேன் அவன் ஒர்க் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டானாமா, அவனை டேக் கேர் பண்ணிக்க கூட யாருமே இல்லை, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுங்கும்போது ஹீரோயின் நீ பேசுகிறத நிறுத்து, நான் அவனை போய் பார்த்துக்கிறேன்பாங்க. நெக்ஸ்ட் சீனே ஊருக்கு வந்தோடனே ஜோங்கிற அவங்க ஃப்ரெண்டை தான் பார்க்கறக்காண்டி வந்திருப்பாங்க. பார்த்தா வீட்டுக்கு வெளில அவ்வளோ பார்சலாக இருக்கும். என்னாச்சு இவனுக்கு பார்சல் கூட இருக்கலையான்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடே பார்த்தீங்கன்னா குப்பையாக தான் இருக்கும். ஹீரோயின் இவன் ஏன் இந்த மாதிரி நிலமையில இருக்கான்ட்டு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா ஜுவானுங்கிற ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா செத்த மாதிரி நிலைமையில இருப்பாங்க. கையிலேருந்து ரத்தம் மாதிரி வந்திருக்கும். ஹீரோயின் அதை பார்த்து பயந்துட்டு ஆம்புலன்ஸ் பண்ண கால் பண்ணுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டு அட்ரஸ் சொல்லி கேட்கும்போது ஹீரோனுக்கு தெரியாது. யோசிச்சுட்டு இருக்கும்போது இவரே அந்த மயக்கத்தில் உள்ளவரே பார்த்தீங்கன்னா வீட்டு அட்ரஸ்லாம் சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு புரியும் இவன் மயக்கம் போட்டுலாம் இவங்களை தூங்கிட்டு தான் இருக்கான் போலேன்ட்டு. ஃபோன் கட் பண்ணிடுவாங்க. அந்த பிளட்டாக வந்தது பார்த்தீங்கன்னா வைனாக தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே இவங்க எந்தாச்சும் பேசுவாங்க. நீ ஏன் தான் இந்த மாதிரி நிலமையில இருக்க, என்னாச்சு உனக்கு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை இப்படி பார்த்தானா பிரேக்கப் பண்ணிட்டு போயிட போகிறான்னு சொல்லும்போது அவர் வந்து ஃபீல் பண்ணி அழுவாங்க. ஹிரண் நீ அழுகிறியான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது ஹிரண் கங்க்ராட் சொல்லுவாங்க. பாத்தியா கிண்டல் பண்ணுறியான்னு சொல்லி ஜுவான் கேட்கும்போது சச்சா அந்த மாதிரி கிடையாது, இதுவும் உனக்கு நல்லது தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சைடில் பிரேக்கப் சாங்குக்கு பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மியூசிக் டைரக்டராக இருப்பாங்க போல். ஹீரோனும் பரவாயில்ல பிரேக்கப் பண்ணது ஒரு நல்ல விஷயம், உனக்கு சாங் கிடச்சிருச்சுல, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி போவாங்க. அவரும் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போகிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தப்பா, நீயும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் நான் ஒன்றும் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த க்ரேஸியாக பண்ணுறேன் அவ்வளோதான் சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோயின் அதை கேட்டுட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நீ ஏதாச்சும் நினைக்கிறியா நான் எந்த விஷயத்தில் க்ரேஸியாக இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் நீ எந்த விஷயத்தில் க்ரேஸியாக இருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ட்ரிங்க் பண்ணுறது தான் க்ரேஸுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்து ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ ட்ரா பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா 2 மிஸ் ஆக்ட்ரஸ்ன்ட்டு, அதை தான் பார்ப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவர் கனவுல பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் சிக்கியிருந்த மாதிரியும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்குற மாதிரியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஸ்டர்பிங்கான கனவு வரும். அதுலேருந்து எந்திரிச்சு ரொம்பவே யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டோட பாருக்கு வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டு நார்மலாக பேச முடியும், ஆனால் ஹீரோ கூட பேசுறதுக்காண்டி இவரு சைன் லாங்குவேஜில் தான் ஹீரோ கிட்ட பேசுவாங்க. ஹீரோவும் நான் இந்த நேரத்துக்கு வந்தனால உன் ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா உனக்காண்டின்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டு சச்சா அந்த மாதிரி இல்லை, அவள் குழந்தைய பார்த்துட்டு இருக்காள் அதனால டயர்டாகி தூங்கிடுவான்னு சொல்லும்போது ஹீரோவும் சைன் லாங்குவேஜ்லேயே உன் பொண்ணு இப்போ வளர்ந்துருப்பாளேன்னு சொல்லி கேட்பாங்க. அவரும் வாலெட்டில் உள்ள பிக் எடுத்து காட்டுவாங்க அந்த பொண்ணோட ஃபோட்டோவை. ஹீரோ அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டும் நீ என்னை பார்த்து ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஜெலஸா, ஆமாம் எனக்கு உன் மேலே அவ்வளோ ஜெலஸாக இருக்குன்னு சொல்லி இவங்க ஜாலியாக பேசுவாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நம்மளுக்கெல்லாம் இந்த ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வாலெட்டில் வைக்கிறது ரொம்ப பெரிய ட்ரீம்லன்னு சொல்லும்போது அவரும் ஆமாடா நம்மளுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, அப்போ ஃபேமிலி தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ட்ரீமாக இருக்கும், நீயும் பேசாமல் டேட் பண்ணி கல்யாணம் பண்ணுதான்னு சொல்லும்போது ஹீரோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம்டா, லைஃப்லாம் உன்னை டார்ச்சர் பண்ணிவிட்டு உன் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசுவாங்க. ஹீரோ கொஞ்சம் ட்ரிங்க் கொடுன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டும் உனக்கு இன்னும் தூங்குறதுல கஷ்டம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சாச்சா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் இவங்க சைன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பூனைக்குட்டியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்க்கோன்னு சொல்லி பாக்ஸில் வச்சுருப்பாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அதை பற்றி செக் பண்ணுறக்காண்டி. டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா பூனைலாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது, நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஏன் அபண்டண்ட்டாக விட்டாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ வளர்க்குறக்காண்டி வீட்டுக்கு கொண்டு வரும்போது அந்த சின்ன பையன் இருப்பான் இல்லையா, அவன் பார்த்துட்டு பூனைக்குட்டி நீங்கள் வளர்க்க போகிறீங்களான்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பேரனோட பாட்டி பார்த்தீங்கன்னா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹீரோ கூட அவ்வளோக்கா பேச விட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒருத்தரை மீட் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. இவர் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் இவர் சாங் ஆல்பத்துக்கு பார்த்தீங்கன்னா கவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த ஆல்பத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பீஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சின்ட்டு 2 கான்சர்ட்டுக்கான டிக்கெட்டும் எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த கான்சர்ட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோவை அந்த கான்சர்ட் டிக்கெட்டில் கையில் வச்சு ஒரு விஷயம் யோசிச்சு பார்ப்பாங்க.
இவங்க ஜோர்ஜ் ஐலாண்டில் இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை பாடிட்டே வந்திருப்பாங்க. ஹீரோவும் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும்போது ஹீரோயின் நான் பாட்டு பாடிட்டுருக்கேன், அந்த கேஃபேல அந்த சாங் வருதுன்னு சொல்லி காட்டிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு சிங்கர் ரொம்பவே பிடிக்கும், அவரோட பாட்டு தான் சொல்லிட்டு அந்த பேஜ் எடுத்து காட்டுவாங்க. ஹீரோ அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஹீரோயின் உங்களுக்கு இவங்களை தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ தெரியும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த சிங்கரோட கான்சர்ட் டிக்கெட் தான் ஹீரோ கிட்ட இருக்கும். அதை பார்த்து யோசிப்பாங்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை மீட் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டும் பிஸியாக ஃபோனில் பேசிட்டு வருவாங்க. ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி புதுசாக இங்கே ஒரு டீச்சர் வந்திருக்காங்க ட்ராயிங் சொல்லி கொடுக்குறக்கு, அவருக்கு பார்த்தீங்கன்னா காது கேட்காதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் எப்படி சொல்லி கொடுப்பாருங்கும் போது ஃப்ரெண்டும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எபிலிட்டி உள்ளவங்க தான், அவர் பேர் கூட ஹீரோ தான் சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் என்ன வாய்ப்பு இல்லைங்கும் போது இல்லை நான் ஏதோ பேசல, நீ போய் வேலையை பாருன்னு சொல்லி அமுச்சு வைப்பாங்க. ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ரூமுக்கு வந்து பார்ப்பாங்க. ஹீரோ இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனால் ஹீரோ சைடில் தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே கூப்பிடுவாங்க. ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் இங்கே தான் வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. நான் ஆப்போசிட் கேஃபேல தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோ நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. ஹீரோயின் அதை ரிப்பீட் பண்ணலாம்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அங்கே உள்ள பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ஹீரோ உங்களுக்கு பெயிண்டிங்ஸ்லாம் பிடிக்குமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ எனக்கு பெயிண்டிங்ஸ்லாம் பிடிக்காது, ஆக்சுவலி எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுனே தெரியாதுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்குன்ட்டு அந்த கான்சர்ட் டிக்கெட் எடுத்து காட்டுவாங்க. ஹீரோயின் அந்த கான்சர்ட் டிக்கெட்டை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இது கிடச்சதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த கவர் பேஜை காட்டிட்டு இந்த கவர் பேஜ் நான் ட்ரா பண்ணதுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. இந்த டிக்கெட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆக்ஷனில் காட்டும்போது ஹீரோயினுக்கு அவ்வளோக்கா புரியாது, என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா எழுதி காட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்டாக கிடச்சி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போக என்னால் சாங்ஸ் தான் கேட்க முடியாது, ஆனால் அதை என்னால் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லும்போது ஹீரோயின் எப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த சவுண்டை ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும், எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும்லேன்னு சொல்லிட்டு எழுதி காட்டுவாங்க. நீங்களும் நானும் இந்த கான்செர்ட் போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லை வேண்டாம், நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆக்ஷனில் காட்டுவாங்க. ஹீரோனுக்கு அது புரியாது தான். ஹீரோயின் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பண்ணி அந்த டிக்கெட் கொடுப்பாங்க. ஹீரோவும் ஸ்மைல் பண்ணி ஹீரோ தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஸ்ட்ரீட்டில் பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல பாடிட்டு இருப்பாங்க. அங்கே நின்று இவர் கேட்பாரு, கேட்க மாட்டார், பார்க்க தான் செய்வார். இவருக்கு எந்த சவுண்டுமே சுற்றியும் கேட்காது. அப்படிதான் இவர் சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவத்தை நினச்சி பார்ப்பாங்க. இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே காது கேட்காம போயிருக்கும். பியானோவில் பார்த்தீங்கன்னா அந்த கீஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இவர் தலையை அங்கே வச்சு தான் ஹீரோ அந்த இடத்துல என்ன சொல்லுவார்னா, நான் இந்த பியானோ தான் உடஞ்சிருச்சுன்னு நினச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு தான் காது கேட்கல, இந்த வேர்ல்ட் சவுண்டாக தான் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று இவர் சின்ன வயசில் நடந்ததை நினச்சி பார்ப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவர் கிளாஸ் எடுக்கிறது தான் காட்டுவாங்க. அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வச்சு டச் பண்ணி என்னதுன்னு சொல்லியிருப்பார் ஹீரோ. அந்த மாதிரி கிளாஸ் தான் அங்கே போயிட்டுருக்கோம். இந்த சைடு வேலையை முடிச்சு வரும்போது ஹீரோயின் கேஃபேல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாங்க. ஹீரோயினும் நாளைக்கு மறந்துடாதீங்க டைமுக்கு வந்துடுங்கன்னு சொல்லும்போது ஹீரோவோ ஷார்ப்பாக நான் 6:30க்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. நம்மளுக்கு ஹீரோயினோட தம்பி தான் காட்டுவாங்க. அப்பா அம்மா கிட்ட நான் சியோல் போகிறேன்னு சொல்லி சொல்லும்போது அப்பா அம்மா லைட்டாக ஷாக் ஆகிட்டு, அப்பா அங்கே போய் என்ன பண்ண போகிற, ஏதாச்சும் வேலை இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைப்பா நான் பார்த்துப்பேன்பாங்க. எங்கே ஸ்டே பண்ண போகிறேன், உங்கள் அக்கா கிட்ட மட்டும் போய் ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லாத, அவள் படிக்கிறது டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் அதுக்கு ஒரு இடம் பார்த்துருக்கேன், எனக்கு போகிறக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்றுப்பாங்க. தம்பியும் பார்த்தீங்கன்னா சியோலுக்கு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு ஜோன் வீட்டில் தான் காட்டுவாங்க. அவரும் எந்திரிச்சு பார்த்து வீடு க்ளீனாக இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுவார், இது நம்ம வீடு தானேன்ட்டு. வெளியில் வந்து பார்த்தா வெளியே க்ளீனாக இருக்குது, இவருக்கு ஃபுட்டெல்லாம் யாரோ செஞ்சு வச்சுருப்பாங்க. ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு வர மாதிரி இருக்கும். இவரும் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கேட்டுகிட்டே வரும்போது அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயினோட தம்பி இருப்பாங்க. இவரும் பார்த்து ஷாக் ஆகிட்டு நீயான்னு சொல்லி கேட்பாங்க. இவரும் வந்து சந்தோஷமாக கட்டி பிடிச்சிட்டு ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு எப்போ சியோலுக்கு வரணும்னா வா என் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லி பாஸ்கோட்லாம் சொன்னீங்களே போது இவருக்கு கொஞ்சம் லைட்டாக ஷாக் ஆகிட்டு ஐயோ இப்படிலாம் நம்ம சொல்லி வச்சுருக்கோமா, சரி சரி மண்டையாட்டிகிட்டே இருப்பாங்க. இவரும் வாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் அவர்கிட்ட கொடுப்பாங்க. இவரும் நீ எவ்வளோ நீங்கள் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க நான் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடுவேன் சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவங்களோட வால் ரூப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, குடிக்கிறதுக்கு இடம்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, தினமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, டேப்லெட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஜுவானுக்கு என்னடா இவன் இவ்வளோ பண்ணியிருக்கானே நம்மளுக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. இவரும் பார்த்தீங்கன்னா கிளம்புறக்கு டைம் ஆயிடுச்சுன்ட்டு
இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க, எல்லா டைமும் நானே க்ளீன் பண்ணணும்னு கிடையாதுல்ல, நான் இங்கேருந்து போகிறேன் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி பாவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்ப்பாரு. இதெல்லாம் கேட்டு ஜுவானுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உனக்கு வேணா நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லும்போது இவர் பார்த்தா ஸ்மைல் பண்ணுவார். இதுக்கு தான் இதெல்லாம் இவர் பண்ணார் போல். அவரும் ஜுவானை பார்த்துட்டு அப்படி சொல்கிறீங்களா, நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவார். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவை காட்டுவாங்க. இவர் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க போல் இன்றைக்கி ஹீரோயின் கூட வெளியில் போகிறது. அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இவரோட வேலைகளெல்லாம் பார்த்தோன்னா இவர் பார்த்துட்டு இருப்பாரு. நம்மளுக்கு இந்த பாட்டியும் பேரனையும் தான் காட்டுவாங்க. இந்த பாட்டி பேரனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது காசப் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பேரன் தனியாகவே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி வந்துடுவாங்க. ஆனால் அந்த பேர் என்ன பண்ணுவான்னா, ஹீரோ வீட்டில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து சைடில் வீட்டில் பார்த்தா பூனைக்குட்டி இருக்கும் இல்லையா, இதை பார்த்துட்டு இந்த பையன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுவான். ஹீரோ இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளே போய் அந்த பூனையை ஃபாலோ பண்ணிட்டு இவன் போயிடுவான். ஹீரோட ஸ்டேப்ல பின் பார்த்தீங்கன்னா தீர்ந்துருக்கும். அதனால உட் அடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைப்பாங்க. அந்த ஷூ அங்கே இருக்கும், இவர் கவனிச்சிருக்க மாட்டார். அதையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து தள்ளி விட்டுருவாங்க. ஹீரோ ஸ்டேப்லர் வாங்க போகலான்னு சொல்லி வெளியில் வந்துடுவாங்க. அப்போ அந்த பையன் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பான். சரி நம்மளுக்கு ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்களும் இவங்களோட ரெஸ்யூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடிஷன்லேயும் கொண்டு போய் வச்சுட்டு வருவாங்க. அந்த கான்சர்ட் டிக்கெட்டை பார்த்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவை காட்டுவாங்க. இவங்களும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டு ஹீரோயின் கூட வெளியில் போகிறாங்க இல்லையா, அதனால் என்ன ட்ரெஸ் போகலான்னு சொல்லி எடுத்து வைப்பார். பார்த்துட்டு இதெல்லாம் ஓவராக தெரியுதுன்ட்டு இவரே ஸ்மைல் பண்ணிவிட்டு வெளியில் போகலான்ட்டு வந்தால் அந்த ஷூவை இவர் நோட் பண்ணுவார். அப்படியே நம்மளுக்கு சைடில் இந்த பாட்டி பார்த்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க போல், பேர் என்ன காணுன்ட்டு. ஹீரோ ஷூவை பார்த்துட்டு அந்த பையன் வீட்டுக்குள்ளே இருக்கானான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அந்த பையன் ஒரு மூலையில் தூங்கிட்டு இருப்பான். ஹீரோவும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை எழுப்புவாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்குட்டியை பார்க்கறக்காண்டி வந்தேன்ட்டு அந்த பூனையை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது டோர் யாரும் நோக் பண்ணுவாங்க. போலீஸ் தான் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த சவுண்டு ஹீரோ கேட்கல, இந்த பையனுக்கு கேட்டுரும். இவன் போலீஸ்ன்னு சொன்னோடனே அழ ஆரம்பிச்சிடுவான். ஹீரோ என்ன இவன் அழுகுறான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது தான் காலிங் பெல் அடிக்கும். ஹீரோக்கு எப்படி அது தெரியும்னா லைட் மாதிரி எரியும். ஹீரோ அதை பார்த்துட்டு வெளியில் டோர் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்கோன்ட்டு சொல்லுவாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ளே போடாமல் வெளியிலே பிடிச்சி வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளேருந்து அந்த பையனை ஓடி வந்து பாட்டிமா ஹக் பண்ணுவான். ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, என்னால் அவங்க ஃபேஸை வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி என்னால் கேட்க முடியும்னு சொல்லி ஹீரோ அவங்க சுற்றி உள்ளவங்களை பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, இந்த பையனை ஹீரோ தான் கடத்தி வச்சுருக்காங்கன்ட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஹீரோவும் புரியாமல் அந்த போலீஸ் ஆஃபீஸரையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்போ என்ன சொல்வார்னா, நான் ஏன் இவரை இப்படி பார்க்குறேன்னா அப்போ தான் நான் பேசும்போது இவங்களை என்ன கவனிப்பாங்க, இல்லைன்னா யாருமே என்னை கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவர் மைண்ட் வாய்ஸாக இருக்கும். ஹீரோ அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. போகும்போது ஹீரோ டைமை பார்ப்பாங்க. ஹீரோனை மீட் பண்ண போகலையே, அதனால் டைமை பார்த்துட்டு வருத்தப்படுவார். இந்த சைடு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோக்காண்டி அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. இவரை கூட பேசுறதுக்காண்டி ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆளை வர வைக்கிறக்காண்டி தான் ஹீரோ நம்ம வெயிட் பண்ண வைப்பாங்க. ஹீரோவும் நோட்டில் எழுதி காட்டுவாங்க. இந்த மாதிரி நம்ம எழுதியே பேசிக்கலாம் போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்கன்ட்டு இவர் வேலையை பார்க்க போயிடுவாங்க. டைம் பார்த்தா 7:10 கிட்ட இருக்கும். இந்த சைடு ஹீரோனும் பார்த்தா டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, ஏதாச்சும் டிராஃபிக்ஸில் மாட்டிக்கிட்டீங்களான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோட ஃபோன் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும். இந்த சைடு ஹீரோவும் பொறுமை இழந்து அந்த இடத்துல ரொம்பவே சவுண்டு கொடுப்ப ஆரம்பிப்பாங்க. டெஸ்கெல்லாம் தட்டி கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்துடுவாங்க. ஹீரோ கூட சைன் லாங்குவேஜில் பேசுகிறக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன நடந்தது. அந்த பையன் தான் வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு அவங்க இருந்ததே தெரியாதுன்னு சொல்லும்போது போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்வேன்னா, 5 இயர்ஸ் அந்த பையன் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது உங்களுக்கு தெரியாதா, அவன் பேகு ஷூ எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு போயிட்டானான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது ஹீரோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்வார். நிஜமாக நான் பார்க்கல, அந்த ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னோட உட்டை கொண்டு வரும்போது அதெல்லாம் மறைஞ்சிச்சுன்னு சொல்லி இந்த சைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. நீங்கள் வரக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி டெக்ஸ்ட் டைப் பண்ணுவாங்க. ஆனால் சென்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே அடிச்சுட்டு ஃப்ரெண்டு கூட கால் பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துடுவார். பார்த்தா கான்சர்ட்டே முடிஞ்சிருக்கும். ஹீரோயினை சுற்றி பார்ப்பாங்க, இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருப்பாங்க. ஆனால் பஸ்ஸில் ஏற மாட்டாங்க. இந்த சைடு ஹீரோ சோகமாக உட்காந்துருப்பாங்க. என்னடா ஹீரோயின் போயிட்டாங்களே, நம்ம தான் லேட்டாக வந்துட்டோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வந்து நிற்பாங்க. ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்ததை பார்த்து ஹீரோ சந்தோஷப்படுவாங்க. ஹீரோயினும் நீங்கள் இங்கே வந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்காம தான் வந்தேன், ஆனால் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் லேட்டுன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்கும்போது ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, நான் என்ன சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் எனக்கு பாயிண்ட்லெஸ்ஸாக தான் இருக்க போகுது. எப்படி இருந்தாலும் எந்த சவுண்டாக இருந்தாலும் எனக்கு கேட்க போகிறது கிடையாது. அதனால் நான் என் லாங்குவேஜ்லேயே பேசுகிறேன்ட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்பாங்க. இந்த மாதிரி நான் லேட்டாக வந்துட்டேன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி என்னால் இந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியல, இனி நான் ப்ராமிஸே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் கான்சர்ட்டுக்கு வந்திருந்தாலும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி என்னால் ஃபீல் பண்ணியிருக்க முடியாது அந்த சாங்குன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சைன் லாங்குவேஜ்லேயே சொல்லுவாங்க. ஹீரோயின் அதை கூர்ந்து பார்த்துட்டு எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே
என்னன்னே புரிய வரல. ஆனால் நீங்கள் என்கிட்ட சாரி கேட்குறீங்க, என்னால் கான்செப்ட்டுக்கு வர முடியலன்னு சொல்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. நம்ம மேபி இந்த கான்செப்டை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் ஆடுறதை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. ஹீரோவும் புரியாத மாதிரியே நின்றுட்டுருப்பாங்க. உங்கள் கையை கொடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டு அவங்களோட தொண்டை கிட்ட கொண்டு போய் அந்த கையை வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா பாட்டை பாட ஆரம்பிப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினையே மேமறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா, என்னால் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணால் என்னால் பார்த்துக்க முடியும். ஆனால் ஒரு நிமிஷம் என் கண்ணை நான் பிளிங்க் பண்ணாலுமே அந்த இடத்துலேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுவேன். மறுபடியும் ரீகெயின் ஆகும்போது அந்த இடத்துல அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரிய வராது. ஆனால் இப்போ ஹீரோயின் என்கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ரிலாக்ஸாக உங்கள் கண்ணை மூடிக்கோங்க இந்த பாட்டு முடிகிற வரையும். ஏன்னா உங்கள் ஃபிங்கர்ஸ்னால அந்த பாட்டு என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வராங்கன்ட்டு ஹீரோட மைண்ட் வாய்ஸ் அங்கே முடியும். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இது எனக்கு இப்போ தான் தோணுச்சு இந்த மாதிரி பண்ணலான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு உங்கள் கூட சேர்ந்து நிறையா பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இன்டைரக்ட் ப்ரொப்போசல் மாதிரி தான் இருக்கும். ஹீரோனுக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சான்னு தெரியல. இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோவும் ஒரு மாதிரி ஹீரோனை பார்ப்பாங்க. 2 பேரும் அங்கே பார்த்துட்டு நிற்கிறதோட இந்த எபிசோட் முடியுது.